எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் உங்களை விட சிறந்தது எதுவுமே இல்லை. நம்மளை சிறப்பாக நம்மளை விட சிறந்தது உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம். அப்படி என்னை விட சிறப்பாய் என்னை ஆக்கக்கூடியதான இன்னும் அதிகமான வல்லமை உனக்கு இருக்குன்னா அது இயேசு நாமத்துக்கு தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த இயேசு நாமத்தை நான் உயர்த்தும் பொழுது, அந்த இயேசு நாமத்தை நான் பேசும் பொழுது, சிறைச்சாலை கதவுகள், நம்ம போன வாரம் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கும் பொழுது சிறைச்சாலைகளை கதவுகளை திறந்து என்ன பண்ணுறான், தூதன் வந்து சீஷர்களை வெளியே கொண்டுட்டு வரான். அப்போ அங்கே எதுக்கு அவங்க சிறைச்சாலைக்குள்ளே போனதற்கும் இயேசு நாமம் தான் காரணம். சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு வெளியே வருவதற்கும் இயேசு நாமம் தான் காரணம். அப்போ இயேசு நாமம் அப்போ எவ்வளவு ஹைலைட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். இயேசு நாமம் எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்குன்னு பாருங்களேன். அப்போ அவருடைய நாமத்தை நான் உயர்த்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நான் உயர்த்தி நம்ம என்ன பண்ண, நம்ம ஆராதிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் என்ன பண்ண, சிறைச்சாலைகளெல்லாம் மூடுகிறது. ஏன் நம்ம ஆராதனைக்கு வரணும், ஏன் நம்ம ஆராதனைக்கு தொடர்ந்து நம்ம வரணும், ஏன் நம்ம செபிக்கணும், ஏன் நம்முடைய இந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஒரு காங்கிரிகேஷனில் நம்ம இருக்கணும் அப்படின்னா, இந்த சத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த சத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கேட்டுகிட்டே இருக்கணும். இருக்கிறா சொல்லுங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய ஆத்துமாவின் எல்லா காரியங்களிலும் இயேசுவின் நாமம் உயர்ந்திருப்பதாக. உங்கள் சம்பளத்தை வாங்கினா கூட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சம்பளத்தில் உங்களுடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் கடைக்கு போயிட்டு வரும்பொழுது வீட்டில் வாங்கி பொருட்களை சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் நாமம் எங்கள் வீட்டில் உயர்ந்திருப்பதாக. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கல்விகளை விட, கண்டிப்பாக மஸ்ட் எஜுகேஷன், கல்விகளை விட நம்ம பிள்ளைகளுக்கு படித்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறத விட அவர்களுக்கு இயேசு நாமம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லி கொடுத்துடணும் வாழ்க்கையில். ஏன்னா அவன் படித்து எப்படியோ மேலே வந்துடுவான், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாட்டி நினச்சி பாருங்களேன். அல்லேலூயா. நான் நிறைய பேருடைய லைஃப்பில் நான் அப்படி பார்த்துருக்கேன். அவங்க லைஃப்பில் பயங்கர லக்ஸரியாக இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியாது, அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னால் அது இயேசு நாமம் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. ஆனால் எனக்கு அந்த சீக்ரெட் தெரியும். இது சீக்ரெட்டே இல்லைங்க, ஆனால் இது சீக்ரெட். இயேசு நாமம் தானேங்க, சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், அது ஒரு சீக்ரெட். அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்கு அந்த ரகசியம் தெரியுது.